இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 32 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நீங்கள் சிதறண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே இருக்கிறார். பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்தில் அழகாக சொல்லுகிறார். எப்பொழுது சிலுவையின் மரணத்திற்கு போவதற்கு முன்பாக அந்த நாட்களும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடக்கப் போகிறதை முன்பாகவே இயேசு தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் சிதறண்டு போயிருவீங்க, என்னை விட்டு பின்வாங்கி போயிருவீங்க, மறுதளிச்சிருவீங்க, ஒருத்தன் காட்டி கொடுப்பான், எல்லாவற்றையும் சொல்லிட்டு நீ என்னை தனியா விட்டுட்டு போயிருவீங்கப்பா. ஆனா நான் தனியாக இருக்க போவதில்லை, தனித்திரை. ஏனென்றால் பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இன்னைக்கு தனிமை அநேகரை வாட்டி வதைக்குது. அதுவும் வயதான நாட்கள்ல, வாலிப பருவத்துல தனித்து விடும் பொழுது, தனிமைப்படுத்தப்படும் போது, மற்றவர்கள் ஒதுக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மை அந்த குறிப்பிட்ட அங்கீகாரத்தை கொடுக்காமல் அற்பமா எண்ணும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். இயேசு அந்த பாதையில கடந்து போயிருக்கிறாரு, ஆனா அவர் கவலைப்படவில்லை. ஏன்? பிதா என் கூட இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னை தனியாக நீங்கள் ஒருவரும் விட்டு விட்டாலும் தனித்திருக்க போவதில்லை, பிதா என்னோடு இருக்க. நாம நீ சொல்ல முடியுமா? உலகம் விரோதமா எழும்பலாம், தனியாக விடலாம், தள்ளப்பட்டு விடலாம், கைவிடப்படலாம், திக்கற்றோர்களாய் மாறி இருக்கலாம், விதவைகளா மாறி இருக்கலாம். நீங்க ஆனா என்ன எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, இயேசு இருக்கிறார். நீங்க உண்மையிலே இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா, அவன் நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்க அறிக்கை எப்படி இருக்கும்? என்ன எதிர்பார்த்து நம்பிக்கை வச்சவங்க எல்லாம் போயிட்டாங்கப்பா, ஆனா இயேசு கூட இருக்கிறான்னு தான் நீங்க சொல்லுவீங்க. வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்களேன். ஏன் தனிமைப்படுத்தப்படுகிறோம்? ஒரு கேள்வி நமக்கு வரும். யார் உண்மை உத்தமமா இருக்கிறாங்களோ இந்த உலகம் அவங்களை சேர்த்துக்காது. உலகத்தார் அவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அது அலுவலகமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், குடும்பங்களாக எதுவானாலும் அவர்கள் தனித்து தான் விடப்படுவார்கள். நன்மை செய்கிறவர்கள், உண்மையா இருக்கிறவர்கள், உத்தமமா நடக்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அது விரோதமாக தான் இருக்கும். இயேசு அதனால்தான் தனிமைப்படுத்தினார்கள், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன தவறு செய்தார்? உண்மையாக இருந்தார், உத்தமமா இருந்தார், நன்மை செய்தார், பாவத்தை எதிர்த்தார், பாவிகளை சிநேகித்தார், தீமையை விளக்கினார், நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். ஆனா உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லையே. பிசாசின் கிரியில அழிக்கும்படியா வந்தார். ஆனால் பிசாசு பல விதத்திலே விரோதமாகத்தானே காரியங்களை எழுப்பிவிட்டது. ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில கடந்து போறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். இயேசு கூட இருக்கிறார், ஆவியான தேவன் கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க. நீங்க அதை உணர முடியும், பார்க்க முடியும், வாழ்க்கையில அதை அனுபவிக்க முடியும். ஒரு பெரிய ஃபேக்டரி, இன்டர்நேஷனல் கம்பெனி அது. அதுல ஒரு வாலிபன் வேலைக்கு செய்யறார், சாதாரண டிப்ளமோ முடிச்சுட்டு. அவர் கூட அவருடைய ஏஜ் குரூப் நிறைய பேர் சேர்றாங்க, டிப்ளமோ முடிச்சவங்க. வேலை நல்லா போயிட்டு இந்த சகோதரன் ஆண்டவருக்கு பயந்த ஒரு சுபாவம், உண்மை உத்தமா இருப்பார், கொஞ்சம் சம்பளம் தான். ஏன்னா கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்த அந்த சகோதரன், அதனால மற்றவங்க எல்லாம் நல்ல வசதி, அதனால ஃபர்தரா நிறைய படிச்சு ப்ரமோஷன் ஆகி மேல மேல போயிட்டு இருக்காங்க. இவர் அதே இதுலதான் இருக்கிறாரு. ஆனா உண்மை உத்தமா இருக்கிறதா அந்த ஃபேக்டரியுடைய அந்த முக்கியமான மேல் அதிகாரிகள், அந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாமே பார்த்து இவனுக்கு நிறைய ப்ரொமோஷன், நிறைய காரியங்கள், பொறுப்புகள் கொடுத்தது. ஏனென்றால் இவன் மூலமா அந்த கம்பெனிக்கு நிறைய நன்மைகள் உண்டாக ஆரம்பிச்சது, நிறைய ஆலோசனைகளை கொடுக்க ஆரம்பிச்சாரு. படிப்பு ரீதியில் அந்த அளவு அதிகம் கிடையாது, ஞானத்தை கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்திருந்தாரு. இது மற்றவங்களுக்கு பிடிக்கல. நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு பொசிஷன்ல இருந்தாலும் சாதாரண ஒரு டிப்ளமோ முடிச்சவங்கிட்ட போய் இந்த அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு கோபத்துல ஒரு டீம் சேர்ந்து அவரை தனிமைப்படுத்துச்சு, ஓரம் கட்டிச்சுது. அவருடைய எல்லா திட்டத்தையும் உடைச்சு போட்டாங்க. இவன் இருக்கிறத வரை நம்ம முன்னேற முடியாது, குறுக்கோளியில சம்பாதிக்க முடியாது, எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறான், கரெக்டா இருக்கிறான், நமக்கு எல்லாமே தடையா இருக்கிறான்னு சொல்லி எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பிடணும், காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முடியல. ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க, இவரை அப்படியே மறைச்சிட்டாங்க. இந்த பிக்சர்ல வராதபடி மற்றதெல்லாம் இவங்க கவர் பண்ணிட்டாங்க. நாட்கள் சென்றது. என்ன நடந்ததுன்னு சொன்னா,
இவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. இவரோட யாரும் பேச மாட்டாங்க. இவருக்கு எல்லா வழிகளையும் அடைச்சிட்டாங்க. ஆனால் இவர் உண்மை உத்தம ஆண்டவர் பின்பற்றி போயிட்டு இருந்தாரு. குறிப்பிட்ட காலங்கள் போகும்போது அந்த கம்பெனியுடைய எல்லா உற்பத்தி குறைஞ்சிருச்சுது, லாபம் நின்று போச்சு, நஷ்டத்துல வர ஆரம்பிக்கும்போது யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நிர்வாகக்குள்ள கூடி பார்க்கும்போது அப்பதான் என்ன நடந்துட்டு தெரியல. அதனால உடனே திருப்பி பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஞாபகம் வந்து முன்னாடி குறிப்பிட்ட ஒரு என்ன பொசிஷன்ல இருக்கான்னு தேடி பார்த்தா இவர் ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாரு. ஆனாலும் இவ அவரை தேடி கண்டுபிடிச்சு அடுத்தல கூப்பிட்டு போய் இது பண்ணி பொறுப்புகளை கொடுக்க திரும்ப ஆரம்பிச்சாங்க. திரும்ப அவரை எடுத்து தூக்கி நிறுத்தினாரு. வருடங்கள் கடந்துருச்சு. கடந்தாலும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்துச்சு. மற்றவங்க எல்லாம் ரிட்டையர் பண்ணி அனுப்பிட்டாங்க. இவர் அந்த கம்பெனியை அனுப்ப விரும்பல. ஆனாலும் நீங்க ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருதோம், நீங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது கம்பெனிக்கு வரும், நாங்க கார் அனுப்புவோம், நீங்க வாங்க, ஒரு பெரிய தொகையை மாசம் தோறும் உங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா உங்களை ஆலோசனை இல்லைன்னா எங்க கம்பெனியை நாங்க ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகம் அவரை நியமித்ததை செய்துச்சு. அவர் அந்த நேரத்துல சொன்ன காரியம், நான் தனிமைப்படுத்தப்பட்டேன், ஆனா என் ஆண்டவர் என்னை தனிமையா விடல. நான் துரத்தப்பட்டேன், ஆனா என் ஆண்டவர் துரத்தி விட அனுமதிக்கல. அதே இடத்துல மற்றவங்களா ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. என்னை வெறுத்தவங்க, துரத்தினவங்க, தனிமைப்படுத்தினவங்க, ஆனா என்ன இன்னைக்கு வர விடாம அந்த நிர்வாகம் பயன்படுத்துது. காரணம், தனிமையிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தாரு. தனிமையில நான் உண்மையாக இருந்தேன், கர்த்தரை சார்ந்து கொண்டேன், சோர்ந்து போகலன்ட்டு அவர் எழுதுறாரு. யோசித்து பாருங்களேன். இங்க நாம சொல்ல முடியுமா? தனிமையில சோர்ந்து போறோம், தள்ளப்பட்டன புலம்புறோம், முறுமுறுக்கிறோம், எரிச்சல் அடைகிறோம், காயத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். அப்படி அல்ல. தாழ்த்தி ஆண்டவர் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் கூட இருக்கிறார், நடத்துவார் சொல்லி அவரை பின்பற்றுவோம். கடைசி வரை கைவிடாம கூட இருப்பாரு. மனிதர்கள் கடைசி வரை கூட வர முடியாது, உறவுகள் கூட வர முடியாது. இயேசு வருவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியப்பா. யாரெல்லாம் தனிமையோடு போராடுறாங்களோ, தனிமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, தள்ளாடுகிறாங்களோ, எனக்கு இனி என்ன இருக்குன்னு சொல்லி அங்கலாய்க்கிறாங்களோ, எல்லாம் கைவிட்டு என்ன விட்டு போயிடுச்சுது, எனக்கு என்ன நேசித்தவங்களே விரோதமா மாறிட்டாங்க, என்னை யாரும் புரிஞ்சுக்கொள்ளலன்னு சொல்லி தனியா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவரை இந்த ஆடியோ செய்தி கேட்க நேர்கிடுமானால் என் தேவன் அந்த பிள்ளைகிட்ட வலதுகரத்தை அப்பொழுதே பிடிச்சு தொட்டு தைரியம் கொடுத்து நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. ஒருபோது பிதாவானவர்மை தனிமையாக விடவில்லையே, அதே போல இந்த தனிமையா இருக்கிற பிள்ளைகள் இருள் சூழ்ந்துட்டது, எனக்கு எதிர்காலம் முடிஞ்சிருச்சுது, எல்லாம் தோற்று போய்விட்டேன், நான் எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுந்திருக்க பண்ணுங்க. என் முன் செல்வதை பார்க்கட்டும், கரம் கூட இருக்கிறதை பார்க்கட்டும், பிரகாசமான எதிர்காலத்தை பார்க்கட்டும்பா. அந்த மாதிரி நம்பிக்கை இப்பொழுது ஒவ்வொரு இருதயங்களிலும் தோன்றுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தனிமையின் பாதையில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தன்னுடைய தோல்ல உங்களை வச்சு சுமந்து செல்வாரு. சோர்ந்து போக வேண்டாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ?